சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி
இந்த மாதிரி சஹாபாக்களில் பல பேர் சுவனத்திற்கு செல்வார்கள் என்று உலக வாழ்க்கையிலேயே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார். அப்பேற்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் நாம் அந்த பட்டியலில் இடம்பெறக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில காரியங்கள் செய்தால், சில குணங்கள் நம்மிடத்தில் இருந்தால் நாளை மறுமையிலே சுவனம் செல்ல முடியும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அப்ப அந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினால் நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்கிற எண்ண சிந்தனையோடு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த குணநலன்களில், பண்புகளில், சில விஷயங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் பாரக்கல் ரூஹுல் ஜஸத வஹுவ கைஃபுன் மின் ஸலாஸ். யார் இந்த மூன்று காரியங்களை விட்டு விலகி இருக்கிறார்களோ, தங்களுடைய வாழ்க்கையை தவிர்த்துக் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு நாளை அவர்கள் சுவனத்திற்கு தான் செல்வார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். யார் இந்த உலகத்திலே மூன்று காரியங்களை, மூன்று விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே தவிர்த்துக் கொள்கிறார்களோ, அதை விட்டு விலகி இருக்கிறார்களோ, அப்படி விலகி இருந்தால் அவர்கள் நாளை மறுமையிலே சுவனத்திற்கு செல்வார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று விஷயங்களை சொல்லித் தருகிறார்கள். அதிலே முதலாவதாக அல் கிப்ர். அல் கிப்ர் என்று சொன்னால் பெருமை, ஆணவம், அகந்தை. இதுதான் அதனுடைய பொருள். இந்த உலகத்திலே பெருமையை, அகந்தையை, ஆணவத்தை, தனக்கு கீழ் உள்ளவர்களை கேவலமாக பார்ப்பதை தவிர்த்துக் கொள்கிறார்களோ, நம்மளாம் தெரியாது, மற்றவனா ஒண்ணுமே இல்லாதவன் என்கின்ற ஆணவத்தோடு வாழக்கூடிய அந்த சூழ்நிலைகளை எல்லாம் இந்த உலகத்தை தவிர்த்து வாழ்ந்து விட்டால் அவர்கள் சுவனத்திற்கு செல்ல முடியும். அப்ப சிந்தித்து பாருங்கள், இந்த பெருமை என்பது திருமலை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், வானம், பூமி மற்றும் பெருமை அல்லாஹ்வுக்குரியது. ஏன் இதை தவிர்க்க வேண்டும் என்றால் பெருமை அல்லாஹ்வுக்குரியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்கிறார்கள், கடுகளவு உள்ளத்திலே, யாருடைய உள்ளத்திலே பெருமை இருக்கிறதோ அவர்கள் சுவனம் செல்ல மாட்டார்கள். இந்த உலகத்திலே பெருமையோடு, பெருமையை நம்முடைய வாழ்க்கையிலே அங்கமாக எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். பொருளாதாரமாக, ஆட்சி அதிகாரமாக, எதை வேண்டுமானாலும் முன்னிறுத்தி இந்த உலகத்திலே பெருமை கிடைத்தால் நிச்சயமாக நாம் வெற்றி பெற முடியாது. திருமலை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்கள் நமக்கு விளக்குகிறது. இந்த பூமியிலே ஆணவத்தையும் குழப்பத்தையும் விரும்பாதவர்களுக்கு அந்த மறுமையிலே நாம் மறுமை நாளை சிறப்பானதாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று திருமலை குர்ஆன் சொல்கிறது. இந்த பூமியிலே ஆணவத்தோடு நாம் வாழ்ந்துவிடக் கூடாது, அகந்தையோடு வாழ்ந்துவிடக் கூடாது, இந்த உலகத்திலே கடுகளவும் பெருமை கொள்ளக்கூடாது என்று பல்வேறு விதமான செய்திகளை திருமலை குர்ஆனும் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளும் நமக்கு கற்றுத் தருகிறது. அப்ப இந்த வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அகந்தை, பெருமை எல்லாம் யாருடைய பண்பாக இருக்கிறது? முதலிலே இந்த உலகத்திலே பெருமை அளித்தவன் சைத்தான் தான். சைத்தானுடைய வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். பல்வேறு சொற்களை நாம் கேட்போம். முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய கரத்தால் படைத்து மலக்குமார்களையும் அனைவரையும் இந்த ஆதமுக்கு நீங்கள் சுஜூத் செய்யுங்கள், சஜ்தா செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார். அல்லாஹ்வுடைய கட்டளையிட்டு அனைத்து மலக்குமார்களும் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்தார்கள். செய்தால் அதை மறுத்து விட்டார். நான் ஆதமுக்கு சுஜூத் செய்ய முடியாது. அதுக்கு அல்லாஹ் கேட்கிறார், என்னுடைய கரத்தால் படைத்த இந்த ஆதமுக்கு உன்னால் சுஜூத் செய்ய முடியாமல்
வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்துல சொல்கிறார்கள், கண்ணியம் என்பது அல்லாஹ்வுடைய மேலாடை, பெருமை என்பது அல்லாஹ்வுடைய கீழாடை. இது மனிதர்களுக்கு பொருந்தாது. மனிதர்கள் பெருமை அளிப்பதற்கு தகுதியானவர்கள் அல்ல. முழுக்க முழுக்க பெருமைக்குரியவன் அல்லாஹ் தான். என்ற செய்தி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். செய்தான் ஆர்வத்தோடு அகந்தையோடு என்னை விட சிறந்தவர்கள் இல்லை, நான் தான் ஆதமை விட உயர்ந்தவன், என்னுடைய படைப்பு அப்படி என்று ஆர்வத்தை கொண்டு பெருமை அளித்தார். இந்த பெருமையின் காரணமாக அவன் மறுமை நாள் வரைக்கும் முஸ்லிம்களுடைய ஒவ்வொரு வாயிலும் அவனுக்கு பாதுகாப்பு தேடக்கூடிய வாதி இருக்கக்கூடியவளாக இருக்கிறார். அவர் சிந்தித்து பாருங்கள், உலகத்திலே வாழக்கூடிய நாம் பல்வேறு காரணங்களை முன்னிறுத்தி நம்முடைய உள்ளத்திலே நம்மை மீறி பெருமை குடிகொண்டு கொண்டிருக்கிறது. நம்ம இடத்துல பொருளாதாரம் இருக்கிறதா? நான் தான் உயர்ந்தவர். பொருளாதாரம் இல்லாதவர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் மட்டமானவர்கள். அவர்கள் ஒண்ணுமில்லை, அவருக்கு என்ன இருக்குது? நான் தான் உயர்ந்தவன் என்று சொல்லக்கூடிய நிலையை இன்றைக்கு பார்க்கிறோம். அப்படி இந்த உலகத்தில் பொருளாதாரம் இருக்கக்கூடியவர் தான் உயர்ந்தவரா? அவர் சொல்லக்கூடிய வாதத்தை எடுத்து வைத்தாலும் அதில் நியாயம் இருக்கிறதா? கோடி கோடி அவர்கிட்ட பணம் இருக்கும், நான் தான் உயர்ந்தவன் என்று சொல்லக்கூடியவர் அவருடைய கணக்கு வழக்குகளை பார்ப்பதற்கு 4 பேர் வேலைக்கு வச்சிருப்பார். நீ இந்த கணக்கு வழக்கு பார்த்து சொல்லு, நான் பணத்தை எடுத்து உள்ள வச்சுக்கிறேன். கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடியவர் கூட பிறருடைய கல்வியினுடைய அறிவை வைத்திருக்கக்கூடியவரை தான் வேலைக்கு வைத்திருக்கிறார். இவரிடத்தில் பணம் இருக்கிறது, அவரிடத்திலே கல்வி அறிவு இருக்கிறது. இவரிடத்திலே பணம் இருக்கிறது, கல்வி அறிவு இல்லை. அவரிடத்திலே கல்வி இருக்கிறது, பொருளாதாரம் இல்லை. ஒன்று இவருக்கு கொடுக்கப்பட்டால் இன்னொன்று எடுக்கப்பட்டிருக்கிறது, ஒன்னொன்று அவருக்கு எடுக்கப்பட்டிருந்தால் இன்னொன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல யார் உயர்ந்தவர், யார் தாழ்ந்தவர்? பொருளாதாரம் இருந்தால் நீங்க உயர்ந்தவர்களா? பொருளாதாரம் இருந்தால் நாம் பெருமைக்கு சொந்தக்காரர்களா? இந்த உலகத்தில் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறார், பொருளாதாரத்தை நாம் சோதனைக்காக கொடுத்திருக்கிறோம், செல்வத்தை நாம் சோதனைக்காக ஆக்கி இருக்கிறோம் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அவனுக்கு பொருளாதாரம் செல்வம் வழங்கப்பட்டு விட்டால் மனிதன் சொல்லுகிறார், என்னுடைய இறைவன் என்னை சங்கைப்படுத்தி விட்டார். அவனிடத்தில் செல்வம் எடுக்கப்பட்டு விட்டால் அவன் சொல்லுகிறார், என்னுடைய இறைவன் என்னை சிறுமைப்படுத்தி விட்டார். அப்ப நாம் நினைக்கிறோம் செல்வம் மட்டும்தான் உயர்ந்தது, செல்வம் மட்டும்தான் உயர்ந்தது என்று இந்த உலகத்திலே நினைக்கிறோம். இப்படி ஒருவன் நினைத்தான். முற்காலத்திலே பனி இஸ்ரவேலுடைய காலத்திலே காரூன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரர். பல வரலாற்று நிகழ்வுகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவருடைய செல்வத்தினுடைய கதவுகளினுடைய பூட்டுகளினுடைய சாவைகளை சுமப்பதற்கு பல 100 பேர் இருந்தார். அந்த அளவுக்கு செல்வம் கொட்டி கொடுக்கப்பட்டது. அவன் பெருமை அளித்தான். அன்றைய மக்கள் சொன்னார்கள், காரூனே, இது அல்லாஹ் உனக்கு கொடுத்த செல்வம், இதுல இருந்து நீ ஏழைகளுக்கு ஜக்காத்து கொடு, தர்மம் கொடு என்று அந்த மக்கள் சொன்னார்கள். அதற்கு காரூன் சொன்னார், இது என்னுடைய உழைப்பால், என்னுடைய அறிவால், என்னுடைய முயற்சியால் கிடைத்தது என்று காரூன் பெருமை அளித்தான். மக்களுக்கு கொடுப்பதே இருந்து மறுத்தான், தன்னை உயர்வாக கருதினான். அதனுடைய விளைவு மண்ணோடு மண்ணாக அவனும் அவனுடைய செல்வங்களும் அப்படியே புரட்டி போடப்பட்டது, அழித்து நாசமாக்கப்பட்டான். சிந்திச்சு பாருங்கள், இந்த உலகத்திலே செல்வம் தான் உயர்ந்தது என்றால் செல்வத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் அவர்களால் கணக்கு வழக்கு பார்க்க முடியுமா? அனைத்து காரியத்தையும் அவர்களால் செய்ய முடியுமா? நமக்கு செல்வம் ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தால் அதற்குண்டான கல்வி அறிவு எடுக்கப்பட்டிருக்கிறது, அது இன்னொருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒன்றுக்கொன்று அதே போல இந்த
பார்த்திருக்காரு. இதெல்லாம் ஏற்றத்தாழ்வுகள் போல தோற்றம் அளிக்கும். அப்படி இருக்கிறதா? இறைவன் அனைவரையும் சமமாகத்தான் வைத்திருக்கிறார். ஒரு இடத்தில் செல்வம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்க. ஒரு இடத்தில் செல்வம் இருக்கும், கல்வி அறிவு இருக்காது. ஒரு இடத்துல அறிவு இருக்கும், அவரிடத்தில் செல்வம் இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது. அப்ப இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் அந்த ஊனமுற்றவர்கள், பலவீனமானவர்களை பார்த்து அவர்களை விட நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய, சிந்திக்கக்கூடிய மனப்பான்மை திறன் இன்றைக்கு பெருவாரியான மக்களிடத்தில் இருக்கிறது. ஒருத்தர் கையை கால் இல்லாமல் இருக்கும், அவருக்கு அல்ல கையில 2 மடங்கு பழத்தை கொடுத்திருப்பார். கால் ஊனமுட்ட விட்டு ஒரு அடி வாங்கி பாருங்க, கையில 2 மடங்கு பழத்தை எல்லாம் கொடுத்திருப்பார். இன்றைக்கு கண்ணில்லாதவர்கள் எத்தனை பேரை பார்க்கிறோம். ரோடை கடப்பதற்கு சிரமப்படுவார்கள். இன்னொருவருடைய உதவி இல்லாமல் அந்த ரோட்டை கடக்க முடியாது, அந்த அளவுக்கு சிரமப்படுவார்கள். அவர்கள் ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னா அவருக்கு செவிப்புலன்களை, அவருக்கு பார்வை புலன் எடுக்கப்பட்டிருந்தாலும் செவிப்புலன் 2 மடங்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எதை வைத்து நாம் பெருமை அளிக்கிறோம்? செல்வத்தை வைத்தா? நம்மிடத்திலே இருக்கிற அதிகாரத்தை வைத்தா? நான் யாரு தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை முன்னிறுத்துகிறோம். இறைவனுடைய கட்டளையினுடைய ஏற்று அந்த ஆட்டை அறுக்கிறோம். இறையச்சம் மாட்ட இருக்கும். இதெல்லாம் ஒரு பெருமையாக மாறிவிட்டது. சிந்திச்சு பாருங்க, எத்தனை ஆண்டுகள் செய்திகள் தெரிய வருகிறது, சொல்லப்படுகிறது. நமக்கு வழங்கப்பட்ட ஒரு கடமை. அவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள். இது நம்முடைய வாழ்க்கையிலே நிலையாக இருந்தால், பெருமை அளித்தால், ஆணவம் கொண்டால் நிச்சயமாக நம்மால் சுவனம் செல்ல முடியாது. இரண்டாவதாக என்ன சொல்லலாம், உள்ள டூப்ளிகேட் வச்சிருக்கிறானா தெரியலையே என்று அந்த அளவுக்கு சிந்திக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மோசடி தலைவிரித்து ஆடுகிறது. பைக்கும் கொண்டு ஒரு வருஷம் விட்டு அடுத்த இன்னொரு உள்ள ஈரமா இருக்கு. கண்டிக்கிறாங்க, இதெல்லாம் வெளியெடுத்துருங்க. மேல காஞ்சதை வச்சு உள்ள ஈரமா இருக்குது. இந்த மாதிரி வியாபாரத்திலே மோசடி செய்வதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். சிந்தித்து பாருங்கள். பொருளாதாரத்துக்காக, காசுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாமா? எப்படியாக இருந்தாலும் குறிப்பாக முஸ்லிம்களிடத்திலும் அதிகமாக இருக்கிறதா இல்லையா? வியாபாரத்திலே மோசடி, வாக்கு